இன்றைக்கி வந்து நம்ம பிலாப்பழ கொட்டையை வச்சு டேஸ்டியான கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு ஜாக் ஃப்ரூட் சீடை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இது வெந்துருச்சு. இப்போ வந்து கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சோடனே கடுகுளுத்த பருப்பு பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 2 பெரிய தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீடை ஆட் பண்ண பிறகு இதுக்கு தேவையான வந்து காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு இதில் வந்து ஒரு கைப்பிடலுக்கு கொத்தமல்லி போட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். கொதி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூளை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.